வணக்கம் சார். வணக்கம் சார், ஈரான் இஸ்ரேல் இடையே கடந்த ஒரு 10 நாட்களாக தாக்குதல் அதிகமாக நடந்துட்டு வருது. இவங்களை யாராவது எந்த நாடாவது சமாதானப்படுத்துவாங்க அப்படின்னு நினைச்சிருந்த சமயத்துல அமெரிக்கா இப்போ உள்ள வந்திருக்கிறாங்க. அமெரிக்கா இஸ்ரேலிடம் சொல்லி இந்த தாக்குதலை நிறுத்துவாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க இப்ப ஈரான் மேல தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதற்கு என்ன காரணம்? அதாவது நீங்க சொல்றதுலயே பதில் இருக்கு. அமெரிக்காவினுடைய மிடில் ஈஸ்ட், அதாவது அந்த மத்திய ஆசியாவில் ஒரு அடியாளாக இருக்கக்கூடிய நாடு தான் இஸ்ரேல் ஆரம்பத்துல இருந்து. ஆகவே இஸ்ரேல் போர் தொடுத்ததே ஈரான் மீது அமெரிக்காவினுடைய அனுமதியை பெற்று உத்தரவின் பேரில் தான். ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, வேடிக்கையா அமெரிக்கா இதுல சமரசம் பண்ணுவோம் அப்படின்னு எதிர்பார்த்தா அமெரிக்காவே குண்டு போட்டுடுச்சு அப்படின்றீங்க. இது அமெரிக்காவுக்காக இஸ்ரேல் நடத்துகிற சண்டை தாங்க. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அமெரிக்காவினுடைய இராணுவத்துல அதிகப்படியான எண்ணிக்கையில் உள்ள இராணுவம், அது கடற்படையாக இருக்கலாம், விமானப்படையாக இருக்கலாம், காலாட்படையாக இருக்கலாம், ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸ். இதுல அமெரிக்காவினுடைய அந்த ஜியோகிராபிக்கல் ஏரியா இருக்கு இல்லையா, அந்த நாடு, அதற்கு வெளியே தான் முக்காவாசி இராணுவமும் அமெரிக்கா நிறுத்தி வச்சிருக்கு. முதல்ல இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் நிறுத்தி வச்சிருக்காங்க? ஒரு நாட்டில் இராணுவம் எதுக்காக வச்சிருக்காங்கன்னா, அந்த நாட்டின் பாதுகாப்பு, அந்த நாட்டுக்கு யாராவது எதிரிகள் தாக்குதல் நடத்தினா அதை முறியடிப்பதற்காக. இதுக்குதான் இராணுவம், செக்யூரிட்டிக்காக. ஆனா அமெரிக்க இராணுவம் முக்கால்வாசி மத்திய கிழக்கிலையும் மத்திய ஆசியாவிலையும் வேற வேற நாடுகள், இன்க்ளூடிங் பிலிப்பைன்ஸ், இப்படி பஹ்ரைன், குவைத், இப்படி பல நாடுகள்ல வச்சிருக்காங்களே. அங்க என்ன ஆபத்து வரப்போகுது அமெரிக்காவுக்கு? பல ஆயிரம் மைல்கள் வித்தியாசம் இருக்கு. there is no land borders. இப்போ அவங்களுக்கு அமெரிக்க நலன்களை பாதுகாக்கணும். உலகம் பூரா இருக்கிற அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட். அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட்னா அமெரிக்க மக்களுடைய இன்ட்ரெஸ்ட் இல்ல, அமெரிக்க முதலாளிகளின் நலன்களை, அமெரிக்க தொழிலதிபர்களின் நலன்களை, அமெரிக்க இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அவங்க நலன்களை பாதுகாப்பதற்காகத்தான் அமெரிக்க இராணுவம், அரசாங்க இராணுவம் அமெரிக்காவுக்கு வெளியே பெருமளவுக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அமெரிக்கா தன்னை ஒரு உலக போலீஸ்காரனாக நினைத்து கொண்டு பாதித்து கொண்டு தொடர்ந்து செயல்படுகிறது. 2வது உலக யுத்தத்தில பிரிட்டன் அந்த சக்தியை இழந்து அதனுடைய கெப்பாசிட்டி பினான்சியலி, மிலிட்டரிலி குறைஞ்ச உடனே அந்த இடத்துக்கு அமெரிக்கா இன்னைக்கு உலகத்தையே தான் சொல்றபடி ஆட்டி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதன் விளைவுதான் இந்த தகராறுலாம் நடக்குதுங்க. இப்ப இஸ்ரேல் ஈரானுக்கு என்னங்க பெரிய பிரச்சனை? 2 பேருக்கு ஏதாவது லேண்ட் பார்டர் இருக்கா? பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் மாதிரி, இல்லை சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் மாதிரி என்ன பிரச்சனை இருக்கு? there is no problem at all. ஆனால் இந்த வெஸ்ட் ஏசியாவை யார் கண்ட்ரோல் பண்றது என்பதில் தான் சிக்கல். அதாவது இஸ்ரேல் என்ன நினைக்குதுன்னா, இந்த வெஸ்ட் ஏசியாவிலேயே இருக்கிற 10-20 நாட்டுல தங்கிட்ட மட்டும்தான் அணு ஆயுதம் இருக்கணும், தான் மட்டும்தான் நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சுட்டு இருக்கணும், வேற எந்த நாடும், குறிப்பா அரபு நாடுகள், முஸ்லிம் நாடுகள் இதுக்கு தனக்கு பதிலா, தனக்கு கூடுதலா வச்சிட்டாங்கன்னா அது தன்னுடைய ஆபத்து தனக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தவறாக அவங்க இன்னைக்கு ஈரான்ல அணு ஆயுத அந்த உலைகள், இந்த பரிசோதனை கூடங்கள் இதெல்லாம் குண்டு போட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இதுல ஏதாவது நியாயம் இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம இந்தியா அணு ஆயுதம் பீஸ்ஃபுல் எனர்ஜிக்காகவும் நம்ம பண்றோம். இப்ப நம்ம கிட்டயும் அணு ஆயுதம் இருக்கு, ஒத்துக்கலன்னா கூட we are a nuclear weapon country தான். ஆனா நாம வெப்பன் செய்யும் போது, அல்லது நாம் நியூக்ளியர்ல இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது, சீனாக்காரன் நம்ம அணு உலை மேலெல்லாம் குண்டை போட்டு, நீங்க அணு உலை வச்சுக்கிட்டா, அணு ஆயுதம் வச்சுக்கிட்டா எனக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொன்னா இதை நம்ம ஏத்துக்குவோமா? எந்த தன்மானம் உள்ள, எந்த அதாவது சுய அதிகாரம் படைத்த நாடாவது வச்சுக்க முடியுமா?
அந்தந்த நாடு அந்தந்த பாதுகாப்புக்கு அவங்க செய்யறாங்க. உங்களுக்கு ஏதாவது இதுல ஆபத்து இருக்கா? இது இந்த அணு ஆயுத பரவல் தடை சட்டம் இருக்கு இல்லையா, ட்ரீட்டி, என்பிடி, நான் ப்ரொலிஃபரேஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ் ட்ரீட்டின்றது 1970 உருவானதுங்க. அதுல கையெழுத்து போடணும் இந்த அணு ஆயுதம் வச்சிருக்கிறவங்க எல்லாம். ஆக்சுவலா அதுல ஐநா சபையினுடைய 5 நிரந்தர பாதுகாப்பு சபையில இருக்காங்கல்ல, செக்யூரிட்டி கவுன்சில்ல ரஷ்யா, சைனா, அமெரிக்கா, பிரான்ஸ், யூகே, தட் இஸ் பிரிட்டன், இந்த 5 நாடுகள் அணு ஆயுதங்களை ஏராளமா வச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, கறி சாப்பிட்றவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஊர்ல யாரும் எங்களை தவிர யாரும் கறி சாப்பிடக்கூடாது, எங்களை தவிர யாரும் கண் வச்சு கூடாதுன்னு ஒரு 5 பேர் ஒரு ஊர்ல சொன்னா ஒரு ரவுடிங்க, அது எந்த வகையில நியாயம்? அப்ப அந்த என்பிடின்றதே வந்து டிஸ்கிரிமினேட்டரி, ஒரு பாகுபாடு உருவாக்குறது. அதாவது அணு ஆயுதம் வச்சிருக்கிற நாடு, வைக்காத நாடு, இப்படி பாகுபாடு பண்ணி இவங்க வந்து உலகத்தை வந்து கட்டி ஆளணும்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு வடகொரியா வந்து இந்த பாரபட்சத்தெல்லாம், வடகொரியா மேல 1000 குற்றச்சாட்டுகள் இருக்கலாம், ஜனநாயகம்ல சர்வாதிகாரம்னு. ஆனால் வடகொரியா வந்து இந்த என்பிடில இருந்து கையெழுத்து போட்டதை இப்ப வித்ட்ரா பண்ணிட்டு அது போயிடுச்சு, தேவையில்லைன்ட்டு. இஸ்ரேல் வந்து அணு ஆயுதம் வச்சுட்டு இருந்தாலும் என்பிடில கையெழுத்து போடல. இப்படி பல நாடுகள் இருக்கு இந்த 5 நாடுகளுக்கு வெளியே. அதனால இதெல்லாம் வந்து கண்காணிக்க வேண்டியது ஐநா சபையின் பொறுப்புங்க. யுஎன்ஓ நம்ம எது வச்சிருக்கோம், 2வது உலக போருக்கு பிறகு மீண்டும் ஒரு உலக போர் 3வது 4வது வந்துடக்கூடாது, அதனால மனித குலத்துக்கு பேரபாயம் விளையும் என்ற பாடத்தை கற்றதால் தான் உலக நாடுகள்லாம் சேர்ந்து யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன், யுஎன்ஓ என்பதை உருவாக்கினார்கள். இன்னைக்கு அதனுடைய கண்ட்ரோல்ல தான் இந்த ஐஏஇஏ இருக்கு, இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி. இப்ப அதுதான் இதெல்லாம் கண்காணிக்கணும். ஐநா சபை தான் எந்தெந்த நாடுகள் இப்படி மீறுறாங்க, அத்துமீறாங்க இந்த என்பிடியை அப்படியெல்லாம் கண்காணிக்கும் பொறுப்பு உண்மையில ஐநா சபைக்கு தான் இருக்குது. இன்னைக்கு ஐநா சபை என்ன சொல்லுது? நேற்று ஐநா சபையினுடைய பொதுச் செயலாளர் அறிக்கை என்ன சொல்றாரு? நீங்க வந்து இந்த மாதிரி அமெரிக்கா குண்டு போடுறது ரொம்ப தப்பு அப்படின்ற. அப்ப ஐநா சபையை கலக்காமல், அதன் அனுமதி இல்லாமல், ஏன் அமெரிக்கா நாடாளுமன்றத்தையே கலக்கல இவரு. வெளிநாட்டுல போய் ஒரு போர் தொடுக்கணும்னா அமெரிக்காவில் வந்து காங்கிரஸ்ன்னு சொல்லி நாடாளுமன்றத்தினுடைய கீழ் சபை இருக்கு, அதுல வந்து அனுமதி பெறணும். எதையும் பெறாம ட்ரம்ப் வந்து எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று இன்றைக்கு இஸ்ரேலால தாக்கு பிடிக்க முடியல. ஆக்சுவலா வந்து முதல்ல குரங்கு குட்டியை விட்டு பார்க்கணும்னு இஸ்ரேலை தான் விட்டு பார்த்தாங்க. இப்ப இஸ்ரேலால முடியல அப்படின்னு ஒன்னும் அந்த 3 கேந்திரங்கள்ல ஞாயிற்றுக்கிழமை போட்டார் இல்லையா, B-2 பாம்பர்ஸ் வச்சு, அதுக்காக அமெரிக்கா கிட்ட தான் அந்த டெக்னாலஜி இருக்கு, அந்த வலு இருக்குதுன்றதால வேற வழி இல்லாம அமெரிக்காவை இறங்கிடுச்சு. அதனால நீங்க சொன்ன மாதிரி அமெரிக்கா வந்து சமரசம், அந்த சமாதானம், இதுக்கெல்லாம் வந்து அப்பாற்பட்டதுங்க. இன்னைக்கு ஈரான் வந்து குட்டி நாடு, அதை நசுக்கிடலாம் நினைக்கிறாங்க. ஆனா அமெரிக்கா வரலாறு தெரிஞ்சவர்கள் வியட்நாம் என்ற சின்ன நாடுகிட்ட அடி வாங்கின்னு ஓடியாந்தவங்க அமெரிக்கா. சமீபத்து உதாரணம் ஆப்கானிஸ்தானத்துல, அவங்க ஒன்றும் பெரிய முன்னேறிய நாடு இல்லை, ரொம்ப பழமை உள்ள நாடு. அந்த நாட்டிலேயே ஆட்சியை இருக்க முடியாம ஓடி வந்தாங்க அமெரிக்கா. அதனால ஈரான் வந்து ஒரு பாரம்பரிய மிக்க நாடு. அந்த நாட்டை வந்து ரொம்ப இவங்க ஏதோ அதை வந்து நம்ம அடக்கிடலாம், மிரட்டிடலாம், பணிய வச்சிடலாம். நீங்க யோசிச்சு பாருங்க, ட்ரம்ப் ஒரு நாட்டின் ஜனாதிபதி, அவர் எவ்வளோ கேவலமா நடந்துக்குவார்ன்றத நம்ம வெள்ளை மாளிகையில உக்ரைன் அந்த ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியை அவங்க எப்படி நடத்தினாங்க பப்ளிக்கா ஒரு பிரஸ் முன்னார்ன்றதை நம்ம பார்த்தோம் கொஞ்சம் ஒரு ஓரிரு மாதங்களுக்கு முன்பு. இன்னைக்கு பொது வெளியில அவர் வந்து பதிவிடுறாரு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்றாரு? எங்களுக்கு அயத்துல்லா காமேனி, ஈரான் சுப்ரீம் லீடர் எங்க இருக்கிறார், பதுங்கி இருக்காருன்னு தெரியும், ஆனா நான் அவரை கொல்ல மாட்டேன், அவர் ஒழுங்கா வந்து சரண்டர் ஆகணும் அப்படின்னு
ஒரு சாவரின் கண்ட்ரியினுடைய ஒரு தலைவருக்கு இன்னொரு நாட்டின் தலைவர், அதுவும் அமெரிக்கா சொல்லிக்குவாங்க மதர் ஆஃப் டெமோக்ரஸின்லாம், அந்த தலைவர் வந்து கொலை மிரட்டல் விடுகிறார், ஒரு பேட்ட ரவுடியை போல நடந்துகிறார்னு சொன்னா அமெரிக்கா வந்து எவ்வளவு தாழ்ந்து விட்டது, அதன் கலாச்சாரம், டெமோக்ரஸி, ஹியூமன் ரைட்ஸ் இதெல்லாம் எந்த அளவுக்கு ட்ரம்ப் காலத்துல தரம் தாழ்ந்து விட்டது அப்படின்றதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால அமெரிக்கா வந்து சமாதானம் பண்ணோம், சமரசம் பண்ணோம். இன்ஃபேக்ட் அமெரிக்கா லைக்ஸ் வார்ஸ் எவ்ரிவேர். அமெரிக்காவுக்கு இதனால என்ன லாபமா இருக்கும்? ஏன்னா நியூக்ளியர் ரிசர்ச். நல்ல கேள்வி. ஒரு நிமிஷம். அமெரிக்கா வந்து இந்தியா பாகிஸ்தான் சமீபத்துல சண்டை நடந்தப்போ ஆபரேஷன் சிந்தூரை நான் தான் நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி உரிமை கொண்டாடினாரு. அது உண்மையாக கூட இருக்கலாம். 2 நாட்டையும் நான் பேசி சண்டையில நிறுத்திட்டேன், அதனால வந்து அவருக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னு பாகிஸ்தான் 2 நாளைக்கு முன்னாடிதான் பரிந்துரை செய்தார்கள் அந்த நோபல் கமிட்டிக்கு. ஆக இதெல்லாம் வந்து எதுக்கு செஞ்சாருன்னா, சோழியன் குடுமி சும்மா ஆடாதுன்ற மாதிரி ஏன் பாகிஸ்தான் இந்தியா சண்டையை வந்துட்டு அவர் வந்து தடுத்தார்னா, பாகிஸ்தான் அவருடைய என்ன சொல்றது ப்ராக்சி, பாகிஸ்தான் அழிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக அங்க சமாதானம் பண்ணி இந்தியாவை நிறுத்தினாரு. இன்னைக்கு நீங்க கேள்வி கேட்டீங்க, இதனால என்ன சார் அமெரிக்காவுக்கு லாபம்னு. நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், கசாப்பு கடைக்காரன் ஜீவகாருண்யம் பேசுவானாமா? அதாவது மாமிசம் விற்கிறவன் புலால் உண்ணக்கூடாதுன்னு சொல்லுவானா? சொல்ல முடியாது. அது போலதான் மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ், எம்ஐசின்னு சொல்லக்கூடியதுதான் அமெரிக்காவின் பொருளாதாரத்தின் அடிப்படை. அது இராணுவ தளவாடங்கள், ஒவ்வொன்றும் $10,000 கோடி, $20,000 கோடி, இது மாதிரி அவ்வளோ இராணுவ தளவாடங்களை அவங்க உற்பத்தி பண்ற பெரிய பெரிய கம்பெனிகள் இருக்கு. அங்க இருக்கிற ஒரு கம்பெனி இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த பட்ஜெட்டை விட வரவு செலவோட அதிகமா போடுற கம்பெனிகள், அது மாதிரி 50 கம்பெனி இருக்கு அமெரிக்கால, இந்தியாவின் ஒட்டுமொத்த பட்ஜெட்டை விட. அப்ப அப்படிப்பட்ட பகாசூர கம்பெனிகளுக்கு இராணுவ தளவாடங்களை உலகம் பூரா வித்தாதான் லாபம். அப்ப சண்டை வந்தா தானேங்க வாங்குவாங்க. இப்ப நம்ம வந்து பொங்கல் வந்தா தானே புது துணி வாங்குறாங்க எல்லாரும், தீபாவளி வந்தா தானே பட்டாசு வாங்குறாங்க. அது போல உலகத்தில் எந்த மூலையிலும் எங்கேயாவது சண்டை வெடிச்சுக்கிட்டே இருக்கணும். இவங்க ஆயுதம் சப்ளை பண்ணுவாங்க, இந்த நாட்டுக்கும் கொடுப்பாங்க, அந்த நாட்டுக்கும் கொடுப்பாங்க, இவங்களுக்கு வியாபாரம் நடக்கும். அதான் அமெரிக்காவுடைய அடிப்படை. அதனால அமெரிக்கா என்றைக்குமே சமாதானத்தையோ அல்லது ஒரு அமைதியையோ விரும்பியதில்லை. உலக அமைதிக்கு உலகத்துல முதல் எதிரி யாருன்னு சொன்னா அமெரிக்கா தான். அதுல நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, அமெரிக்க இராணுவம், விமானப்படை, கப்பற்படையில முக்காவாசி அமெரிக்காவுக்கு வெளியே வேறு நாடுகள்ல தான் இருக்கு. எதுக்காக வேறு நாடுகள்ல இவங்களுக்கு தளம் இருக்கு? அதனால அடிப்படையில் அமெரிக்கா வந்து ஒரு ஏகாதிபத்தியத்தை நிலைநாட்டணும். அமெரிக்காவுக்கு எல்லாரும் நிர்பந்தி பாருங்க, நம்ம நாட்டின் கொள்கை, இந்தியா வந்து நடுநிலை நாடாகத்தான் இவ்வளவு நாளா இருந்தது. இஸ்ரேல அங்கீகரிக்கவே இல்லை நம்ம நாடு ரொம்ப நாளா. அதுக்கு மாறா பாலஸ்தீனியன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் PLOவை அங்கீகரிச்சிருந்தது இந்தியா. ஆனா இன்னைக்கு இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை எவ்வளவு அதல பாதாளத்துல அமெரிக்கா மாதிரி போயிருக்குன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னால ஐக்கிய நாடுகள் சபையில ஒரு தீர்மானம் வந்தது, காசாவில் இஸ்ரேல் நடத்திட்டு இருக்கிற கொடும் யுத்தம். இப்ப லேட்டஸ்டா இன்னைக்கு நான் பார்த்த 56,000 பேர் இது வரைக்கும் செத்து இருக்காங்க பாலஸ்தீனியர்கள், அந்த காசான்ற சிறு பகுதியில இஸ்ரேல் போடுற பாம்புல. அதுல ஒரு 20,000 பேர் குழந்தைகள், ஒரு 10,000 பேர் பெண்கள்ன்றாங்க, முதியவர்கள் பெண்கள். ஆக 55,000 பேரை கொன்னுட்டு இருக்காங்க. இந்த அவங்க உணவுக்காக அகதிகளாய் சொந்த இடத்திலேயே உணவுக்காக நிக்கிறாங்க, ரெஃப்யூஜிஸ் மாதிரி எய்டுக்காக. அங்க குண்டை போடுறாங்க, ஆஸ்பத்திரி மேல குண்டை போடுறாங்க. அவங்க வந்து இன்னைக்கு வந்து இந்த ஆயுதங்களை விற்கணும், ஆயுதங்களை விற்பனை செய்யணும்னா சண்டை வரணும், சண்டைகள் வரலன்னா இவங்களே மூட்டி விடுவாங்க. இதுதான் இவங்களுடைய வியாபாரம் தந்திரம். ஆகவே இன்னைக்கு அமெரிக்காவை வந்து கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு இன்னைக்கு சைனாவும் ரஷ்யாவும் சேர்ந்தாதான் உலகத்துல ஜியோ பாலிட்டிக்ஸ்ல இருக்க முடியும்.
இந்தியாவின் ஃபாரின் பாலிசியை சொல்லிட்டு வந்தேன். அதாவது இந்தியா எப்பவுமே வந்து அநியாயத்துக்கு எதிராக, போருக்கு எதிராக தானே சர்வதேச மன்றங்கள்ல குரல் கொடுத்திருக்கு. உதாரணத்துக்கு போன சில வாரங்களுக்கு முன்பு இந்த காசால நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, இந்த போரை நிபந்தனை இல்லாமல் நிறுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது ஐநா சபையில. ஆனால் இந்தியா அதுல வாக்களிக்காமல் அதை வந்து ஒதுங்கி நின்னது. இது ரொம்ப அநியாயம். பிரிட்டன் ஆதரிச்சு வாக்களித்தது, அமெரிக்காவின் நேச நாடுகளா இருக்கிற பிரான்ஸ் வாக்களிச்சது. ஆனா இந்தியா வந்து வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல், அதாவது கலந்து கொள்ளாமல் ஒதுங்கி இருக்குதுன்னா இஸ்ரேலுக்கு ஆதரவாக நிக்குது. எவ்வளவு மோசம் பாருங்க. பாலஸ்தீனியர்கள் அமைப்பை அங்கீகரித்த இந்தியா இன்னைக்கு இஸ்ரேலியர்களுக்கு ஆதரவாகனா ஒரு டர்ன் ஓவர் 380 டிகிரி 360 டிகிரி மாறிடுச்சு இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை. இந்தியா நடுநிலை தானே சார், நடுநிலை போக்கு தானே கடைபிடிக்கிறாங்க இல்லையா? நீங்க தான் சொல்லணும். நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. 2 வாரத்துக்கு முன்னால ஐநா சபையில இந்த கொடுமையான போர், பாலஸ்தீனிய மக்களுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்திட்டு இருக்கு இல்லையா 2 வருஷமா, இந்த போர் ஓயணும்னு, நிபந்தனை இல்லாம போர் நிறுத்தம் நடக்கணும்னு உலக நாடுகள், நூற்றுக்கணக்கான நாடுகள் தீர்மானத்தை கொண்டு வருது. அந்த தீர்மானத்தை அமெரிக்கா எதிர்க்குது, அது வேற விஷயம். ஆனால் இந்தியா அந்த வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் ஒதுங்கி நிற்றது எதுக்காக? இஸ்ரேலுக்கு ஆதரவா? யாராவது இன்னைக்கு உலகத்துல இஸ்ரேல் நல்ல நாடு சொல்லுவாங்களா? அது ஒரு மிடில் ஈஸ்ட் ரவுடி. எப்படி அமெரிக்கா வந்து வேர்ல்டு ரவுடியோ, அது மாதிரி மிடில் ஈஸ்ட் ஒவ்வொரு பேட்டைக்கும் அந்த இவன் வச்சிருப்பான் இல்லையா, தாதாக்கள். அது மாதிரிதான் அமெரிக்கா பெரிய தாதா, உலக அளவுல தாதான்னா அவனுக்கு பேட்டை ரவுடி தான் மிடில் ஈஸ்ட்ல, இந்த வளைகுடா பகுதியில இஸ்ரேல். அதனால என்ன லாபம்னா அவங்களுக்கு இதுதான் வேலை. மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ்க்கு வியாபாரம் நடக்கணும், 2 நாடு சண்டை போடணும். இவங்க வந்து நரி நாட்டாம பண்ண மாதிரி இவங்க வந்து 2 பேருக்கும் சமாதானம் பண்ணுவாங்க. இப்ப இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சமாதானம் பண்ணாங்க இல்லையா, அது மாதிரி. அதனால நீங்க பழைய வரலாறு எடுத்து பார்த்தாலும் சரி, இன்றைய இப்ப கரண்ட் பாலிடிக்ஸ் பார்த்தாலும் சரி, அமெரிக்கா சமாதானம் நிலவும் எந்த நாட்டிலும் அரசாங்கம் சுயேட்சையா சுதந்திரமா செயல்படுறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. அவங்களுடைய எக்கனாமிக் கெயின்ஸ், அவங்க இண்டஸ்ட்ரியலிஸ்ட். அதனாலதான் அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட்ன்றாங்க. ஏன்டா இந்த படைகள் எல்லாம் கொண்டு வந்து பிலிப்பைன்ஸ்ல வச்சிருக்க, ஏன் வந்து டியோகோ கார்ஷியா இந்தியன் ஓஷன்ல இருக்கிற ஒரு தீவுல கொண்டு வந்து வச்சிருக்க, எதுக்காக பஹ்ரைன் வச்சிருக்க அப்படின்னு கேட்டா, அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட ப்ரொடெக்ட் பண்றோம்ன்றாங்க. வாட் இஸ் த அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட்? நான் ஏற்கனவே சொன்னேன். இதுக்கு அடிப்படை காரணம் வந்துங்க, அமெரிக்காவின் மேலாதிக்கத்தை நிறுவ வேண்டும். முன்னால வந்து கோல்டு வார் டைம்ல ரஷ்யா வந்து மிகப்பெரிய சவாலாக இருந்தது. அதனால வந்து கொஞ்சம் அடக்கி வாசிட்டாங்க அமெரிக்கா. இன்னைக்கு யூனிபோலார் ஆயிடுச்சு. பைபோலாரா இருந்தது, இருதுருவ உலகமா இருந்தது. இன்னைக்கு யூனிபோலாராய் ஒற்றை துருவ உலகம் ஆயிடுச்சு. அமெரிக்கா வச்சதுதான் சட்டம், இல்லைன்னா அமெரிக்கா சாங்ஷன் போட்டுருவாங்க. இந்த ஈரான் நாட்டை எவ்வளவு நாளா சாங்ஷன் போட்டு அமைக்கிருக்காங்க தெரியுங்களா? பக்கத்து குட்டி நாடுங்க கியூபான்னு அமெரிக்காவுக்கு பக்கத்துல இருக்கு. அது ஒரு கம்யூனிஸ்ட் நாடு என்பதால் இவர்களுடைய கொள்கையை அவங்க ஏத்துக்கல, இவங்களுடைய மேலாதிக்கத்தை அவங்க எதிர்க்கிறாங்க. அவங்க வந்து சுயமரியாதையோடு இருக்க அந்த நாட்டுக்கு எதிராக 60 வருஷமா தடைய போட்டு, இவன் உயிர் காக்கும் மருந்துகள் கூட கியூபாக்கு யாரும் விற்கக்கூடாது அப்படின்னு தடை போட்டு வச்சிருக்காங்க. விஞ்ஞான ரீதியா, தொழில்நுட்ப ரீதியா அமெரிக்கா வந்து நம்பர் 1ல இருக்கிறதால அவங்களுக்கு எல்லாரும் அண்டி பிழைக்கக்கூடிய ஒரு நிலைமை இன்னைக்கு வந்துடுச்சு. ஆனா சீனா என்பது சவால் விடக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்திருக்கு. நிச்சயமாக சீனாவும் ரஷ்யாவும் இணைந்தார்கள் என்றால் இன்னைக்கு கூட உலகத்துல ஒரு பேலன்ஸ் ஆஃப் பவர் உருவாக்க முடியும், உலக அமைதியை நிலைநாட்ட முடியும் தான் நான் நினைக்கிறேன். இப்போ ஈரானை வந்து டார்கெட் பண்ணதுக்கு அமெரிக்கா ஒரு காரணம் சொல்லியிருந்தாங்க. அங்க வந்து நியூக்ளியர் ரிசர்ச் சென்டர்ல வந்து நாங்க அணுசக்தி எங்களோட டெவலப்மெண்ட்டுக்காக வந்து நாங்க தயாரிக்கிறோம், அணு ஆயுதம் டெவலப்மெண்ட் அங்க நடக்கல அப்படிங்கறது சொல்லியிருக்கிறாங்க. அங்க அப்ப அங்க என்ன நடக்குது சார்? அங்க வந்து நியூக்ளியர் வார் வெப்பன் வந்து ஈரான்ல தயாரிக்கிறாங்களா? இன்னும் தயாரிக்கலங்க. அவங்களே சொல்றாங்க, அணு ஆயுதம் என்பது அது ஒரு பகுதி. அட்டாமிக் எனர்ஜி என்பது வெறும் ஆயுதம் மட்டும் இல்லைங்க. இப்ப நம்ம கல்பாக்கத்துல
அட்டாமிக் பவர் பிளான்ட் வச்சிருக்கோம். புரியுதுங்களா? இப்போ மின்சாரத்துக்கு மாற்றா நிலக்கரியை வச்சு எரிச்சு மின்சாரம் பண்றாங்களா, அதுக்கெல்லாம் மாற்றா ரொம்ப எக்கனாமி அட்டாமிக் எனர்ஜி. அதனால ஒரு நாடு வந்து தன்னுடைய எனர்ஜிக்காக இப்ப காற்றாலை இருக்கு, அப்புறம் வந்துட்டு அனல் மின்சாரம் இருக்கு, அது மாதிரி அட்டாமிக் எனர்ஜியை கொண்டு வரலாம். ரெண்டாவதுங்க, அமெரிக்கா யாருங்க எஜமானரா? ஒரு நாடு எத்தகைய எனர்ஜியை என்ரிச் பண்ணோம், எத்தகைய சக்தியை எரிசக்தியை உருவாக்கணும் அப்படின்றதெல்லாம் அந்த நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் ஆட்சியாளர்கள் தானே முடிவு பண்ணோம். அமெரிக்காவுக்கு இதுல என்ன நாட்டாம இருக்கு? இந்த கேள்வியை முதல்ல கேட்கணும். அமெரிக்காவுக்கு இப்ப என்ன வாழுது, என்ன சிக்கல்? அமெரிக்கா என்ன ஐநா சபைக்கு பதிலாயிடுச்சா? அதுதான் இப்ப ஐக்கிய நாடுகள் சபைக்கு அதான் வந்து அத்தாரிட்டியா? இல்லையே. ஈவன் ஐக்கிய நாடுகள் சபையில கூட 5 பர்மனன்ட் பாதுகாப்பு செக்யூரிட்டி கவுன்சில் இருக்கு. அவங்கதான் வந்து ஐக்கிய நாடுகள் சபையிலே மையம். அதுல இந்தியாவை சேர்த்துக்கணும்னு இந்தியா தலைகீழா பல ஆண்டா நிக்குது, அதை சேர்க்கறது இல்லை. அப்ப ஐக்கிய நாடுகள் சபைக்கு உள்ள அதிகாரத்தை அமெரிக்கா எடுத்துக்கிச்சா? இன் வாட் வே அமெரிக்கா இஸ் அஃபெக்டட் பை ஈரான்? கொஞ்சம் சொல்லுங்க. ஈரான் வந்து தன்னுடைய அட்டாமிக் ரிசர்ச்சை, நியூக்ளியர் ரிசர்ச்சை பீஸ்ஃபுல் பர்பஸ்க்காகத்தான் நாங்க பயன்படுத்துறோம். இன்னி வரைக்கும் அது ஆயுதம் லெவலுக்கெல்லாம் போல. என்ரிச்மெண்ட் ஆஃப் யுரேனியம் தான் ஆயுதத்தை ஒரு அளவுக்கு மேல போயிடுச்சுன்னா அது ஆயுதத்தை உருவாக்கும் சக்தி படைத்ததாக இருக்கும். ஆனா இன்னும் அந்த லெவலுக்கெல்லாம் ஈரான் போல. ஆனா அணுசக்தியை அவங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, நான் கேட்கிறேன், நம்ம நாட்டை ஒருத்தர் வந்துட்டு எலக்ட்ரிசிட்டியை இனிமேல் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா நம்ம ஒத்துக்குவோமா? நீ யாரான்னு கேட்க மாட்டோம். அப்போ ஈரான் என்பது ஒரு இறையாண்மை மிக்க ஒரு பழம்பெரும் நாடு. அந்த நாடு நியூக்ளியர் எனர்ஜியை டெவலப் பண்ணலாம், சோலார் எனர்ஜியை டெவலப் பண்ணலாம், என்ன ஒன்னா பண்ணலாங்க. இதுல வந்து அமெரிக்க ஜனாதிபதிக்கோ இஸ்ரேல் ஜனாதிபதிக்கோ என்ன சே இருக்கு? இஸ்ரேல்ல என்ன பண்ணணும்ன்றத ஈரான் சொன்னா ஒத்துக்குவாங்களா? இல்ல அமெரிக்கால இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஈரான்ல சொன்னா ஒத்துக்குவாங்களா? இது வந்து அப்பட்டமான விதிமீறல், அத்துமீறல்ங்க. இன்னைக்கு அமெரிக்காவிலே நேற்று நான் பார்த்தேன் தொலைக்காட்சியில, கடுமையான எதிர்ப்புக்கு ஆளாயிருக்கிறார் ட்ரம்ப். எங்களுக்கு போர் வேண்டாம், எங்க பணத்தை வச்சு நீ செலவு பண்ண வேண்டாம் போருக்குன்னு சொல்லி ஜனங்க சாரியா இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நாட்டின் நாடாளுமன்றத்துல இப்ப இவர் மேல தீர்மானம் கொண்டு வர போறாங்க, ட்ரம்ப் மேல. உங்களுக்கு தெரியும், ட்ரம்ப் வந்துங்க ஒரு ஜோக்கர் மாதிரிங்க. அவர் வந்து இன்னைக்கு பேசுறத நாளைக்கு நம்ப முடியாது. 2 வாரம் கழிச்சு தான் நான் முடிவு எடுப்பேன்னு சொன்னாரு. சொல்லி 2 நாள் கழிச்சு போய் குண்டை போட்டாரு. ஸோ தேர் இஸ் நோ இன்கன்சிஸ்டன்சி, ட்ரூத்ஃபுல்னஸ் இன் தி வேர்ட்ஸ் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா நவடேஸ். அதுல நல்ல ஆட்கள்லாம் இருந்தாங்க. அமெரிக்கால ஒபாமா இருந்தாரு, எல்லாம் நல்ல ஆட்கள்லாம் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வந்து இருக்கிற இந்த டொனால்ட் ட்ரம்ப் பட்டு மோசமான ஒரு அமெரிக்காவுக்கு கிடைத்த ஒரு அதிபர், ஜனாதிபதி தான் சொல்ல முடியும். இன்னும் 1 வருஷம் கூட ஆகலை, இன்னும் 4 வருஷத்துல 3 வருஷம் இருக்கு. ரிமைனிங் பீரியட்ல அவர் என்னென்ன பண்ண போறாரு, எந்த நாட்டை குண்டு போட போறாரு, என்ன செய்ய போறாருன்றது யாருக்குமே தெரியாது. இப்போ இவங்களோட சண்டைனால இந்தியாவுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா பொருளாதார ரீதியா? கண்டிப்பா பாதிப்பு வருங்க. ஏன்னா இந்தியா பாருங்க, ஈரான் வந்து இந்தியாவினுடைய பழமையான நட்பு நாடுங்க. ஈரான்ல நம்ம இந்தியா நிறைய ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோங்க. we are friendly to. அவங்களும் நமக்கு ரூபாயில வந்துட்டு பெட்ரோல், எரிபொருள், ஆயில் எல்லாம் கொடுக்குறாங்க, டாலர்ல இல்ல, நம்ம ரூபாயிலேயே வாங்கிக்கிறாங்க. அப்போ நம்மோடு நட்பு நாடா இருக்கு. அதை இஸ்ரேல் 10 நாளா குண்டு போட்டு அடிக்குது. இப்போ அமெரிக்கா குண்டு போட்டு தாக்குது. ஆனா நம்ம நாட்டின் பிரதமர் வாயே திறக்கலையே, மௌன முனியா ஏன் ஆயிட்டாரு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதை கண்டிச்சிருக்கு வேணாமா? அவரு நேத்து என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட பேசினார் ஈரான் ஜனாதிபதி, நான் அவர்கிட்ட பேச்சுவார்த்தை மூலம் செட்டில் பண்ணுங்க, அதாவது கோ அண்ட் சரண்டர் டு அமெரிக்கான்றாரு. யாரு? நம்ம நாட்டு பிரதமர். இதுதான் இந்தியாவின் அயல்துறை லட்சணம். நம்ம வந்து இங்க ஏகாதிபத்திய எதிர்ப்பு, உலக அமைதி, இந்த டிஸ்கிரிமினேஷன் இல்லாத உலகம், இதுதாங்க நம்ம இந்தியாவின் கொள்கை. ஆனா அன்பார்ச்சுனேட்லி வாஜ்பாய் வந்தப்பவே இந்த டைவர்ஷன் தொடங்கிடுச்சுங்க. வாஜ்பாய் வந்து பிரதமரா வந்த உடனே இந்தியாவின் அயலுறவு கொள்கையில மாற்றம் ஏற்பட்டது.
அத்வானி உள்துறை அமைச்சராக முதல் முறையாக இஸ்ரேலுக்கு போன ஒரு அமைச்சர். அவர் தான் வந்து இஸ்ரேலுக்கு போன ஒரு டிக்னிட்டரி. இந்தியால இருந்து ஹோம் மினிஸ்டரா அத்வானி போனாரு. உறவுகள்லாம் அவங்க தான் பலப்படுத்தினாங்க. அந்த அடிப்படையில் இன்னைக்கு மோடி அரசு மொத்தமாக இஸ்ரேலுக்கு வந்து வெண்சாமரம் வீசுகிறது. இஸ்ரேல் வந்து அது அது எந்த நாட்டோட நட்புல இல்லை. யோசிச்சு பாருங்க, இஸ்ரேலை சுத்தி இருக்கிற எல்லா நாடு மேலேயும் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னால 5 வருஷத்துக்கு முன்னால ஈஜிப்ட், சிரியா, லெபனான், இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதை சுத்தி இருக்கிற எல்லா நாடுகள், ஜோர்டான், எல்லா நாடுகள் அதனுடைய கருவின் குற்றம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி அந்த நாடு உருவானதே வந்து ஒரு தவறான விஷயங்க. அதாவது பாலஸ்தீனியர்களுடைய சொந்த பூமியில பிரிட்டிஷ் அரசாங்கமும் அப்ப யூஎன் சேர்ந்து இந்த யூதர்கள், ஜூஸ்ன்றாங்க இல்லையா, யூதர்கள் எல்லாம் ரொம்ப ஹிட்லர் கடுமையா கொலை பண்ணார் லட்சக்கணக்கான யூதர்களை. அப்ப அவங்க எல்லாம் வந்து நாடோடிகளா பல நாடுகள்ல ஓடி போய் திரிஞ்சாங்க. இப்ப அவர்களுக்கு ஒரு தாயகத்தை ஏற்படுத்தணும்னு 2வது உலக போர் முடிஞ்ச உடனே 1947ல தான் யுஎன்ஓல முடிவு பண்றாங்க. இந்த பாலஸ்தீனத்தை 2ஆ பிரிச்சு ஒரு பகுதியை இஸ்ரேலுக்கும் இன்னொரு பகுதியை அரபு பாலஸ்தீனருக்கு கொடுக்கலான்னு. இப்படி பாலஸ்தீனிய மண்ணில் உருவாக்கப்பட்டதுதான் யாரால? பிரிட்டன், அமெரிக்கா, இந்த மாதிரி மேற்கத்திய நாடுகளால். அது ஒன்றும் அந்த ஜென்ம பூமி கிடையாது. பாலஸ்தீனியத்துக்கு இஸ்ரேலுக்கும் சம்மந்தமே இல்லை. இந்த நம்ம ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய விரட்டிடுச்சுன்னு. அது மாதிரி ஒண்ட வந்த இஸ்ரேல் இன்னைக்கு அங்க இருக்கிற பாலஸ்தீனர்களை அகதிகளாக்கி சொந்த நாட்டிலே நாடோடிகளாக்கிடுச்சு. சுத்தி இருக்கிற அரபு நாடுகளெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு அதனுடைய பகுதியை, எல்லையை விரிவாக்கிடுச்சு. இப்ப இப்படிப்பட்ட ஒரு எதையும் செய்யும் அப்படின்ற ஒரு நாடு சர்வதேச விதிகளை மதிக்காது, ஐநா சபை தீர்மானங்களை எல்லாம் காலில் போட்டு மிதிச்சிட்டு இருக்குது. ஆனா அந்த நாட்டுக்கு தான் அமெரிக்கா உதவுது. இதே ஒண்ணு உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். ஈராக்ல வந்து இந்த அமெரிக்கா, பிரிட்டன்லாம் வந்து படையெடுத்தாங்க இல்லையா, அப்ப என்ன சொல்லி படையெடுத்தாங்க? சதாம் ஹுசைன் வந்து வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் வச்சிட்டு இருக்காருனாங்க. அதாவது மனித குலத்தையே அழிக்கக்கூடிய சீரழிவு, பேரழிவு ஆயுதங்களை வச்சிருக்காங்கன்னு சொல்லி யார் சொன்னாங்கன்னு தெரியல. ஐநா சபையில தீர்மானம் இல்லை. இவங்க அமெரிக்கா, பிரிட்டன்லாம் வந்து அந்த நாட்டின் மீது படையெடுத்து, எவ்வளவு அநியாயம்னா அந்த நாட்டின் ஜனாதிபதியா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சதாம் ஹுசைனை தூக்குல போட்டு கொண்டாங்க. இப்படிப்பட்ட அக்கிரமெல்லாம் ஈராக்ல நடத்தினாங்க. இன்னைக்கு 15-20 வருஷம் ஆச்சு. ரொம்ப வருஷம் ஈராக்ல அமெரிக்க படைகள் இருந்து இப்ப வெளியே வந்துட்டாங்கன்னு வச்சுங்க. சரி, என்னையா சொல்லிட்டு போனீங்களே வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் இருக்கு அப்படின்னா அதுல ஏதாவது கண்டுபிடிச்சிங்களான்னா ஒண்ணும் கிடையாது. குண்டூசியை கூட கண்டுபிடிக்கல. அது மாதிரிதான் இன்னைக்கு ஈரானை குறி வச்சிருக்காங்க. ஈரான் வந்து அணு ஆயுதம் செஞ்சிருமா, செஞ்சவன் பக்கத்துல வச்சுட்டு இருக்காங்க இஸ்ரேல. செஞ்சவன் இவன். அமெரிக்கா கிட்ட ஆயிரக்கணக்கான அணு ஆயுதங்கள் இருக்குது. இவங்களுக்கெல்லாம் என்ன யோகியதை இருக்குது அணு ஆயுத பரவலை தடுக்கணும்னு சொல்றதுக்கு? அதனால இது வந்து ரொம்ப ரொம்ப தவறான அப்ரோச்சு. அமெரிக்காவினுடைய இந்த நடவடிக்கை உலக அமைதிக்கு பெரும் குந்தகம் விளைவிக்கும். இந்தியாவை பத்தி கேட்டீங்க. இந்தியாவுக்கு வந்து இப்ப பாருங்க, அது நடந்தா ரொம்ப மோசமா இருக்கும். அதாவது அந்த இது இருக்கு இல்லையா, ஈரான் கண்ட்ரோல்ல இருக்கிற ஹார்மோஸ் அந்த நீரிணை, அதை க்ளோஸ் பண்ண போறோன்ற மாதிரி இப்ப பேசிட்டு இருக்காங்க. ஈரான் பார்லிமெண்ட் நேற்று முடிவு எடுத்துச்சு. அதெல்லாம் க்ளோஸ் பண்ணா அநேகமா பெட்ரோல் விலை இன்னும் பல மடங்கு உயரும். இப்ப இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, உலகம் பூரா இருக்கிற மக்களுக்கு எரிபொருள் விலை ஜாஸ்தி ஆக போகுது. பல கஷ்டங்கள் வரும். எல்லா பொருள் விலையும் வந்து உயருங்க. அப்ப இதெல்லாம் வந்து இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, இந்த போர்லாம் உலகத்துக்கே பாதிக்கும். ஏன்னா இப்ப உலகம் என்பது சுருங்கி போச்சுங்க. இட்ஸ் லைக் ஏ வில்லேஜ். ஒரு நாட்டுல நடக்குது, அங்கதானே நடக்குது. பாருங்க, நேத்து நான் செய்தித்தாள்ல படிச்சேன். பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானம் சென்னையில இருந்து லண்டனுக்கு புறப்பட்டது. பாதி வழியிலேயே அங்க இது ஏர் ஸ்பேஸ் இருக்கிறதால திரும்ப சென்னைக்கே வந்துடுச்சான். இப்ப சென்னையில இருக்கிற ஒருத்தனுக்கு பாதிப்பு வந்துடுச்சா இல்லையா? அவனால லண்டன் போக முடியல, போன பயணம் ரத்தாயிட்டு. இப்ப போர் என்பதுங்க
இட் வில் ஹேவ் இட்ஸ் ஓன் ரெமிஃபிகேஷன்ஸ். அது ஒரு நாட்டை பாதிக்கும், 2 நாட்டை பாதிக்கும், சம்பந்தப்பட்ட நாடு, அதெல்லாம் அந்த காலம். இப்போ அணு ஆயுத நாடுகள் சண்டை போட்டுச்சுன்னா உலகமே பாதிக்கப்படும். அதனால இந்த யுத்தம் நியாயமற்றது, தேவையற்றது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்களை தவிர யாரும் அணு ஆயுதங்களை வச்சுக்கூடாது, அணு ஆயுத ஆராய்ச்சி பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு மேலாதிக்க உணர்வுல எந்த ப்ரொவோகேஷனும் இல்லாம, இத்தனைக்கும் சொல்ல போனா ஒரு 2 வாரத்துக்கு முன்னால் கூட அமெரிக்காவோட இந்த பேச்சுவார்த்தை ஈரான் நடத்திட்டு இருக்குது. அதனால இது நியாயமற்ற யுத்தம்ங்க. இதுல இந்தியா வாய் திறக்கணும். இந்தியாவினுடைய அயலுறவு கொள்கை இன்னைக்கு காத்துல பறக்குது. இன்னைக்கு அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய ஸ்டாண்டிங் அமங் தி வேர்ல்டு கண்ட்ரிஸ் ரொம்ப கம்மியா போயிடுச்சு. முன்னாலெல்லாம் ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி இவங்கெல்லாம், நான் காங்கிரஸ்ன்றதுக்காக சொல்றேன்னு நினைக்கல, இவங்கெல்லாம் பிரதமராக இருந்த போது இந்தியாவை என்ன சொல்லுதுன்னு எதிர்பார்ப்பாங்க. இன்னைக்கு ஆனா ட்ரம்ப் என்ன சொல்லுவாருன்னு மோடி கேட்டுட்டு இருக்கிறாரு. பல முறை மோடி எவ்வளவு பயந்தாங்கொல்லின்னா, ஒரு 13-14 முறை ட்ரம்ப் இது வரைக்கும் சொல்லிட்டாரு, நான் தான் இவங்க 2 பேரும் சண்டை போட வேணான்னு சொல்லி சமாதானம் பண்ணேன் அப்படின்னு, இந்தியாவும் பாகிஸ்தானும். இதுவரையில மோடி வாய் திறந்து ட்ரம்ப் சொல்றது பொய், ஏன்னா அது உண்மை. அதனாலதான் வாய மூடிட்டு இருக்காங்க. ஆக இது அமெரிக்காவுக்கு அடிமையாக போகிற இந்தியாவை மாத்திட்டு இருக்காங்க. இந்த நிலை நாளைக்கு இந்தியாவுக்கு வரலாம். ஏன் வரக்கூடாது? யோசிச்சு பாருங்க. ஈரானுக்கு இன்றைக்கு வந்திருக்கிற, ஈரானுக்கு குரல் கொடுக்க இந்தியா தயங்குகிறது, மயங்குகிறது. அதுக்கு பதிலா போய் பேசுங்க. யார்கிட்ட பேசணும்? நியாயமே இல்லாம ஈரான்ல குண்டு போட்டா, ஈரான் குண்டு போட்டா ஈரான் மேல அவன் திருப்பி தாக்க மாட்டானா? தாக்கனா அது தப்பா? அமெரிக்கா சொல்றாரு, இவர் சொல்றாரு ட்ரம்ப், நாங்க எங்க மேல இப்ப நீங்க பதிலடி ஏதாவது செஞ்சீங்கன்னா கடுமையான எதிர்விளைவுகளை செய்வோம். இவர் அடிப்பாராம், அடி வாங்கிட்டு கம்முன்னு இருக்கணுமா? அதான் இப்போ ஈரானும் திருப்பி தாக்குதல் நடத்தும்னு சொல்லியிருக்கிறாங்க. இஸ்ரேல் ஈரான் இடையே அமெரிக்காவினுடைய தலையீடு 3ஆம் உலக போரை உருவாக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு பதற்றம் ஏற்பட்டு இருக்கு. இது இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி முடிவுக்கு வரும் சார்? அதாவது 3வது உலக போர் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன்னு சொன்னா எவ்ரிபடி நோஸ் த இம்பாக்ட் ஆஃப் 3rd வேர்ல்டு வார். அதுக்கப்புறம் கல்ல மண்ணை வச்சுட்டு தான் சண்டை போட வேண்டியிருக்கும். அதனால வராது. குறிப்பா சைனா இட் ஹாஸ் டு பிளே அ பவர்ஃபுல் ரோல் அலாங் வித் ரஷ்யா. சைனாவும் ரஷ்யாவும் இன்னைக்கு அமெரிக்கா, இஸ்ரேல் இது மாதிரியான அதிரடி நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு உறுதியா காட்டினாங்கன்னா இவங்க அடங்கிடுவாங்க. அது இது 2-3 நாள் தொடர்ந்ததுன்னா நிச்சயமா இன்னொரு முறை அமெரிக்கா ஈரானை தாக்குச்சுன்னா நிச்சயமா அமெரிக்காவுக்கு எதிராக பல நாடுகள் ஈரானுக்கு ஆதரவா வருவாங்க, களத்துல இறங்குவாங்க. இப்பவே பாருங்க, கொரிய அதிபர் அவர் சொல்லிட்டாரு, உங்களுக்கு ஏன் கஷ்டம், நானே அணு ஆயுதம் வச்சிருக்கேன், ரெடிமேடா உங்களுக்கு கொடுக்குறேன், வச்சுங்கன்ற இருக்காரு ஈரானுக்கு. அதனால இது ரொம்ப நாளைக்கு நிக்காதுங்க. அது பொருளாதார ரீதியாகவும் ரொம்ப சர்வதேச அளவுல மக்கள் எதிர்ப்பு வரும். எப்படி வியட்நாம் போருக்கு மக்கள் எதிர்த்து அமெரிக்காலேயே பெரிய கிளர்ச்சி பண்ணாங்களோ அது மாதிரி இன்னைக்கு இது அமெரிக்காலேயே நடக்கக்கூடும். அதனால இந்த நிர்பந்தம் காரணமாக ட்ரம்ப் ஹாஸ் டு வித்ட்ரா. அவர் தன்னுடைய இந்த தவறான கொள்கையை மாற்றிக்கொள்ள நேரிடும். அமெரிக்காவில் அவருக்கு எதிர்ப்பு எழுந்துகிற அந்த வேகத்தை பார்த்தா. அதனால 3வது உலக போர்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா இது ரொம்பவும் அநீதியானது, அநியாயமானது. இதை எதிர்த்து உலக நாடுகள் உரத்த குரல்ல, ஒன்றுபட்ட குரல்ல பேசணும். அப்பதான் அவங்களுக்கு ஒரு அச்சம் வரும். சும்மா அமைதியா இருந்தாங்கன்னா, இத்தனைக்கு அரபு நாடுகள் கூட அமைதியா இருக்குது. அரபு நாடுகள்லாம் கூட சேர்ந்து இதை எதிர்த்து இருக்கணும், கண்டிச்சு இருக்கணும். ஆனா என்ன சிக்கல்னா, உங்களுக்கு தெரியும், ஈரான் ஈராக் யுத்தம் 1980ல இருந்து 88 வரையில 8 வருஷம் நடந்தது. 2 பேரும் முஸ்லீம் கண்ட்ரி தான். ஏன் யுத்தம் நடந்ததுன்னா, முஸ்லீம்லயே 2 வகை இருக்கு. ஒண்ணு ஷியா, இன்னொன்னு சுன்னின்னு சொல்லிட்டு. அந்த 2 வகை முஸ்லீம்கள்ல இப்ப வடகலை தென்கலைன்னு நாமம் போட்டுக்கிறதுக்கு ஐயருங்க அடிச்சுக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி
நம்ம முஸ்லிம்ஸ்லயே 2 வகை இருக்கு. ஈரான்ல இருக்கிற முஸ்லிம்ஸ் வந்து ஷியா முஸ்லிம்ஸ். அப்ப இந்த ஷியா முஸ்லிம்கள் உலகம் பூரா இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து ஈரானை தங்களுடைய தலைநகரமா தலைவனா ஏத்துக்கிட்டு இருக்காங்க. இதனால மற்ற முஸ்லிம் கண்ட்ரிகளுக்கெல்லாம் அச்சம் ஏற்படுது. ஈரான்ல வந்து சுப்ரீம் லீடர் இருக்காரு இல்லையா, காமேனி, முதல்ல கொமேனின்னு ஒருத்தர் இருந்தாரு. 1979 முதல் தான் இதெல்லாம் நடக்குதுங்க. 1979க்கு முன்னால ஈரான் வந்து மன்னராட்சி நடந்தது. ஷான்றவரு கிங்கா இருந்தாரு. அப்ப அங்க எழுந்த புரட்சியின் காரணமாக இஸ்லாமிக் ரிபப்ளிக்கா ஈரான் மாறிச்சு. அப்பதான் இஸ்ரேலை வந்துட்டு நாங்க வந்து டெத் டு இஸ்ரேல்னு அவங்க டிக்ளேர் பண்ணாங்க. இஸ்ரேலை வந்து நாங்க வந்து அனுமதிக்க மாட்டோம், அங்கீகரிக்க மாட்டோம்னு. அதுல இருந்து தான் பகை வந்து. அதுக்கு முன்னால ஈரான் இஸ்ரேலுக்குள்ள நல்ல நட்புறவு இருந்தது. சொல்ல போனா இஸ்ரேல் உருவானதும் அதை அங்கீகரித்த 2வது நாடு சர்வதேச அளவுல ஈரான் தான். புரியுதுங்களா? அதனால இஸ்லாமிக் ரிபப்ளிக்கா அது ஆன பிறகு அவங்க வந்து இஸ்ரேலை வந்து தங்களுடைய எதிரியா, அரபு மக்களின் எதிரியா, பாலஸ்தீனியரின் எதிரியா ஈரான் கருதுச்சு. அதன் காரணமாக அவங்க பல பேருக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இஸ்ரேலுக்கு வந்து தொல்லை கொடுக்கறதுக்காக இப்ப ஹமாஸ், இந்த இது இருக்கு இல்லையா காசா, அதுல ஹமாஸ், அப்புறம் லெபனான்ல வந்துட்டு இஸ்புல்லா, இப்படி பல குழுக்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்தாங்க. அதெல்லாம் வேற இஸ்ரேலுக்கு காண்டு. நிலப்பரப்புல ஒன்னா இல்ல, அண்டை நாடு இல்ல. ஆனா இவங்களுடைய ஆதரவு குழுக்கள் இஸ்ரேலுக்கு தொல்லை கொடுக்கறதால ஈரான் மீது பகை வந்து இருக்குது. அதெல்லாம் ரைட்டுங்க, ஆல் செட் அண்ட் டன். ஒரு நாட்டுல வந்து உங்களுக்கு எதிராக வேலை நடக்குதுன்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி செய்யணுமே தவிர அந்த நாட்டுல போய் மக்களை கொல்லக்கூடாது குண்டு போட்டு. இது ரொம்ப தப்பு. ஈரான் இஸ்ரேல் போர் வந்து சீக்கிரம் முடிஞ்சிருங்க. ஏன்னா 2 நாடுகளுக்கும் தாங்க முடியாது. அமெரிக்கா வந்து இதுல வந்து பின்வாங்க வேண்டிய சூழல் வரும். அதனால 3ஆம் உலக நாடுகள் வந்து 3வது உலக போர் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கூட இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார், நன்றி. தேங்க்யூ.